மாவட்டம் பழையனூரைச் சேர்ந்த விவசாயி மணி என்பவர் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் பதிலளித்துள்ளது. அதன்படி கேட்கப்பட்ட கேள்விகள் என்னென்ன, அளிக்கப்பட்ட பதில்கள் என்னென்ன என்பதை தற்போது பார்க்கலாம். விவசாயிகளிடம் நெல்லை கொள்முதல் செய்ய 40 கிலோ கொண்ட மூட்டைக்கு எவ்வளவு பணம் வசூலிக்கப்படுகிறது என்று எழுப்பப்பட்ட கேள்விக்கு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல் கொள்முதல் செய்ய அரசால் பணம் ஏதும் வசூலிக்கப்படுவதில்லை என்று பதில் அளிக்கப்பட்டுள்ளது. நெல் கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகள் விற்பனை செய்யும் 40 கிலோ மூட்டை ஒன்றுக்கு தொழிலாளர்களுக்கு கூலியாக எவ்வளவு தொகை வசூலிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது என்ற கேள்விக்கு விவசாயிகள் எந்தவித தொகையும் செலுத்த வேண்டியதில்லை. இது தொடர்பாக எந்த உத்தரவும் பிறப்பிக்கப்படவில்லை. நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல்லை கொள்முதல் செய்வது மாநில அரசின் பணியாளர்களா அல்லது மத்திய அரசு பணியாளர்களா என்று எழுப்பப்பட்ட கேள்விக்கு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் மாநில அரசு பணியாளர்கள் மட்டுமே நியமிக்கப்படுவர் என்று பதில் அளிக்கப்பட்டுள்ளது. நெல் கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகளிடம் கொள்முதல் செய்யப்படும் நெல்லை சேமிப்பு கிடங்கிற்கு ஏற்றிச் செல்லும் லாரிகளுக்கு லாரி வாடகை விவசாயிகளிடம் வசூலிக்க தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் நிர்ணயித்துள்ள வாடகை எவ்வளவு என்று கேள்வி எழுப்பப்பட்டிருந்த நிலையில் கொள்முதல் செய்யப்படும் நெல்லை சேமிப்பு கிடங்கிற்கு ஏற்றிச் செல்லும் லாரிகளுக்கு வாடகை விவசாயிகளிடம் வசூலிக்கப்படுவதில்லை என்று பதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகளின் நெல் மணிகளை விற்பனை செய்ய 40 கிலோ கொண்ட ஒரு கோணிப்பைக்கு விவசாயிகளிடம் எவ்வளவு ரூபாய் வசூலிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது என்ற கேள்விக்கு கோணிப்பைக்கு விவசாயிகளிடம் பணம் ஏதும் வசூலிக்கப்படுவதில்லை என்று பதில் அளிக்கப்பட்டுள்ளது. மழை காலங்களில் நெல் மணிகளை உலர்த்த நெல் கொள்முதல் நிலையங்களில் உள்ள உலர் களங்களின் அளவு எவ்வளவு என்று விவசாயி எழுப்பிய கேள்விக்கு மழை காலங்களில் விவசாயிகள் நெல் மணிகளை உலர்த்த உலர் களங்கள் ஏதும் அமைக்கப்படவில்லை என்று தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் பதில் அளிக்கப்பட்டுள்ளது. கொள்முதல் செய்யப்படும் நெல் மூட்டைகளை லாரிகளில் ஏற்றவும் இறக்கவும் ஊழியர்களுக்கு கூலி எவ்வளவு வழங்கப்படுகிறது என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு சுமை பணியாளர்களுக்கு டன் ஒன்றுக்கு 3102 ரூபாய் அரசால் வழங்கப்படுகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகள் 1 ரூபாய் கூட கொடுக்க வேண்டியதில்லை என்று அரசாங்கம் தெளிவாக சொல்லிவிட்டது. ஆனால் விவசாயிகள் தான் தெரியாமல் மூட்டைக்கு 50 ரூபாய் முதல் 80 ரூபாய் வரை கொடுத்து ஏமாந்து வருகின்றனர். தமிழக அரசு தனியாக நிதி ஒதுக்கி சுமை தூக்கும் தொழிலாளர்களுக்கான ஊதியம் மூட்டைக்கு 10 ரூபாயாக உயர்த்தி வழங்கி வருகிறது. அங்கு பணியாற்றும் ஊழியர்களுக்கு சம்பளமும் கொடுத்து வருகிறது. நெல் கொள்முதல் நிலையத்தை நடத்துவதற்கு தான் லஞ்சம் வாங்குவதாக கூறுகிறார்கள். அப்படியென்றால் நெல் கொள்முதல் நிலையத்தை நடத்துவதற்கு அரசு ஒதுக்கும் பல 100 கோடி ரூபாய்கள் எங்கே? சுமை தூக்கும் தொழிலாளர்களுக்கு அரசு ஒதுக்கும் மூட்டைக்கு 10 ரூபாய் அவர்களுக்கு வருவதில்லை என்றும் மாறாக விவசாயிகளிடம் வசூலிக்கப்படும் லஞ்சத்திலிருந்து தொழிலாளர்களுக்கு ஊதியம் வழங்கப்படுவதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். தொழிலாளர்களுக்கு அரசு ஒதுக்கும் மூட்டைக்கு 10 ரூபாயை தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக மண்டல மேலாளர்களே சுருட்டி கொண்டு விவசாயிகளிடம் லஞ்சம் வாங்குவதை வேடிக்கை பார்த்து கொண்டு ஆளும் கட்சியினருக்கு ஆதரவாக செயல்படுவதாக விவசாயிகள் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றனர். நெல் கொள்முதல் நிலையங்களை ஆக்கிரமித்திருக்கும் ஆளுங்கட்சி என்னும் இடைத்தரகர்களுக்கு அங்கு இடமில்லை. அதிகாரிகளை நம்பாதீர்கள். விவசாயிகள் உழைப்பில் லஞ்சம் வாங்க நெல் கொள்முதல் நிலையத்தில் குடியேறி ஆக்கிரமித்திருக்கும் கும்பலை விவசாயிகள் நினைத்தால் ஒன்று திரண்டு விரட்டியடிக்கலாம். சத்தியம் செய்திகளுக்காக செய்திக்குழு.